லிவரை வந்து சுத்தமாக லிவர் ஃபங்க்ஷன் இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் போயிடுச்சு, மஞ்சள் காமால வந்துருச்சு, இன்னும் ரத்தமும் கெட்டு போச்சு. நான் பொழைக்கவே மாட்டான்னு நினச்சோங்க. பொழைக்கவே மாட்டான்னு நினச்சிங்க? அப்படிதான் இருந்துச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. பொழைக்கவே மாட்டான், இவ்வளோ நாள் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோங்க. ஆனால் இந்த மருந்து கொடுத்ததுன்னு இவன் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கல. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து என் பையன் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குறான்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிடவே முடியாது, வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி அச்சர மாதிரி வந்துட்டுச்சு. கொஞ்சம் நல்லா சுஸ்தாகிடும், மூச்சு அப்படியே வாங்கி இதாகிடும், பத்த மாதிரியே இருக்கும். பேசி உக்காந்து நான் அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. என் டேப்லெட் போனோம்னா கூட யாருன்னா ஒருத்தர் உதவி வேணும் ஃபஸ்ட்டாக என்ன யாருன்னா கூட்டின்னு போனோம், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நானே ஏச்சு இப்போ நானே இது பண்ணிங்கிறேங்க. 20 நாள்ல அந்த மாற்றம்? 20 நாளில் இந்த மாற்றம் இப்போ. என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த நிர்வாகியும் எங்களுடைய குருநாதனமாக இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜையா கூட இருக்காங்க. அதனுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேசணும்னு சொல்லக்கூடாது, அருமை நண்பர் வாசு அவருங்க கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் கூட இருக்காங்க. வணக்கம். அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் கூட இருக்காங்க. வாசு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருச்சு. அதாவது லிவர் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, லிவரை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிவர் பாதிப்படைஞ்சதுனால கிட்னி பாதிப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. கிட்னி பாதிப்படைஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னாக்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதனால இரைப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு, சாப்பிட முடியல, ஐசியூக்கு போனோம், அதாவது ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியாது, இருக்கிற வரையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கூட்டு போயிருங்க, இதை வந்து இந்த கேஸை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, இவர் பொழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்களாம். நான் சொல்கிறத விட அவங்க அம்மா சொல்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஈரல் சார்ந்த லிவர் டிசீஸ் பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரக பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டிருந்த இந்த நபர் எப்படி குணமானார் அப்படின்றத ரிப்போர்ட்டர் சொல்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா உங்கள் மகனுக்கு என்னாச்சுமா? பையனுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சுஸ்தாக இருக்குதுன்னு சிம்பிளாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோங்க. கூட்டின்னு போனதுனால அவங்க என்னன்னு சொன்னாங்க, இல்லை பையன் ரொம்ப சுஸ்தாக இருக்கிறான், நான் ஒரு குளுக்கோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் போட்டாங்க. குளுக்கோஸ் போட்ட பிறகு 3ஆவது நாள் காலெல்லாம் கொஞ்சம் வீக்கம் வந்துடுச்சு. வீக்கம் வந்தோடனே எங்களை பிளட் செக்கப் எடுக்க சொன்னாங்க. நாங்கள் பிளட் செக்கப் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்த உடனே டாக்டர் வந்து கிட்னி, லிவரு, தைராய்டு, மஞ்சாக்காமலை இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆகாது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கே நான் போய் அட்மிட் பண்ணுன்னு சொன்னாங்க. எங்களால் முடியல, ஏன்னா அவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலெல்லாம் எங்களுக்கு போக முடியலன்னு நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கு அங்கே வந்து திருப்பி பிளட் செக்கப்பு அது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதே தான் சொன்னாங்க. அவங்களும் சொல்லிவிட்டு வெறும் குளுக்கோஸ் தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. 2 நாள் எங்களை வார்டில் போட்டுட்டு 3ஆவது நாள் நாங்கள் ஐசியூவில் போட்டுறேன்னு சொன்னாங்க. ஐசியூவில் போடும்போது எங்கள் பையன் ரொம்ப சுஸ்தாக இருந்தான். அப்போ என் பையன் வந்து எங்கள் கையில் தங்க மாட்டான்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் டிஸ்சார்ஜ் அந்த மெடிசன் எதுவுமே கொடுக்கல. நான் எப்படி பையனை நாங்கள் ஐசியூவில் விடுறது? எதனா மெடிசன் கொடுத்தா நாங்கள் ஐசியூவில் போடலாம், ஐசியூவில் போடுற மாதிரி இல்லை. நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கடவுள் மேலே வார்த்தை போட்டோம். அப்போ எங்கள் பையன் வந்து உங்களுடைய விஷயம் மொபைலில் பார்த்துட்டு இந்த மாதிரி மதுரையில் ஐயா இருக்கிறாருமா, அவர் மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்து வாங்கின்னு வந்து நம்ம பையனுக்கு கொடுக்கலான்ட்டு நம்பிக்கையோடு அன்றைக்கி நைட்டே அவன் ட்ரெயினை பிடிச்சி மதுரைக்கு வந்து நீங்கள் கொடுத்தா மருந்து வாங்கின்னு வந்து நைட்டு 12 மணிக்கு என் கையில் கொடுத்துவேன். நான் காலையில் அவனுக்கு எல்லா மெடிசன் நான் கொடுத்துன்னு வந்தேன். இன்றைக்கி 22 நாள் ஆகுது. இன்றைக்கி என் பையன் உக்காந்துன்னு இருக்கிறான்னாக்கா ஐயா கொடுத்த மருந்தால் இன்றைக்கி என் பையன் இப்படி இருக்கிறான். நன்றிம்மா. உங்களுடைய தம்பியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? அதுதான் நான் எடுக்காத முயற்சிங்க இல்லையா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இங்கே நிறைய இடங்க சுற்ற வச்சாங்க. டெஸ்ட், இந்த டெஸ்டடு அந்த டெஸ்டடு. இவனை கையில் என்னங்கய்யா புக்கு வச்சுருக்கீங்க? இது ரிப்போர்ட்டுங்க ஐயா, ஹாஸ்பிட்டல். ஆமாங்க. இவனை கூட்டின்னு போகாத இடம் இல்லைங்க, அங்கே இங்கன்னு சுற்றி கித்தி லாஸ்ட்டில் போன ஆயிடுச்சுங்க. சரி லாஸ்ட்டு டாக்டர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. ஏன்னா அம்மாக்கிட்ட யார்கிட்டயே பேசலாங்க. டாக்டர் டேரெக்டாக வந்து என்கிட்ட பேசி இந்த மாதிரி லிவர் கிட்னி இதாக இருக்குது, இப்போ டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட அது முடியாது, டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட அது திருப்பம் அவனுக்கு ஸ்பாயில் ஆகின்னு வந்துடும், திருப்பம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும்
என்ன வேணுமோ அது தேவையோ அது பண்ணின்னு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அந்த டைமில். சரி அப்புறமா ஹாஸ்பிட்டலில் அவங்க என்னன்னாங்க வார்டில் போட்டிருந்தாங்க, இது ஐசியூ காலியாக இல்லை, ஒரு 2-3 நாள் வார்டில் இருக்கட்டும், நாங்கள் வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் கொடுக்குறோம், சர்ஜனுங்க வந்து அவங்க என்ன மெடிசின் கொடுக்குறாங்களோ ஃபர்தராக அப்புறமா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே இருந்தாக்கா பெட்லேயே அவங்க உயிர் போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டோங்க. கூட்டின்னு வந்துட்ட பிறகு தான் அப்புறமா தான் நான் உங்கள் சேனலை நான் ரொம்ப பார்ப்பேங்க. சடனாக எனக்கு உங்கள் மேலே இதாச்சு, சேனல் மேலே. அப்புறமா நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு கால் பண்ணோன்னா ஆஃபீஸ்லேருந்து கால் எடுத்தாங்க, அவங்க வெளியே போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, உங்களுக்கு தொடர்பு கொண்டு அப்புறமா நீங்கள் கால் எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் என்ன உடனே எனக்கு ரிப்போர்ட் போனீங்க, ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தாருங்க. பார்த்துட்டு எதுவும் பயப்படாதீங்க, குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருந்து கொடுத்து அமைச்சாருங்க. 22 நாள் விடாத அந்த மருந்து என்னென்ன எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த மருந்து கொடுக்கணும்னு சொன்னாருங்க, அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துன்னு வந்தாருங்க. வந்து பார்த்தா இப்போ இவன் இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கான். இவனை ஒருத்தர் பேட்டி கொடுக்குறான்னாக்கா அது ரொம்ப ஆச்சரியம். எத்தனை பேர் உயிரை இனிமேல் காப்பாற்ற போறதுக்கு உண்டான முயற்சி, நீங்களும் அந்த பாரம்பரியம் என்பது இன்னும் அழியவில்லை. நமது மண்ணில் இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அத்தனை விஷயத்தையும் உபயோகப்படுத்தி இந்த தம்பி வந்து உயிரோடு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க தாவரன்னு ஒன்னே கையில வந்துருச்சா, மூக்கரட்டை வந்துருச்சு. இது கிட்னி புனர்நவாசா என்று சொல்லப்படும் ஆயுர்வேதத்தில் அளிக்கப்படு, அந்த பேர் வந்து புனர்நவாசா. ஆயுர்வேதத்தில் தமிழில் வந்து மூக்கரட்டைங்க ஐயா சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த நோய், கிட்னி சார்ந்த நோய்களை சரி பண்ணும் அப்படின்னு எவ்வளோ வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் கண்டு காணாமல் போயிடுறாங்க. உடம்புல நீர் சேர்றது, கல்லீரலில் நீர் சேர்றது, நுரையீரலில் நீர் சேர்றது, கை கால் வந்து வீக்கம் எல்லாமே சரி, ரெடிமா எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. வாசு தம்பி, நீங்க எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்டோட இப்போ நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடவே முடியாது, வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி அச்சர மாதிரி வந்துட்டுச்சு. கொஞ்சம் நல்லா சுஸ்தாயிடும், மூச்சு அப்படியே வாங்கி இதாகிடும், பத்த மாதிரியே இருக்கும். இப்படியே உக்காந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. என் டாய்லெட் போனோன்னா கூட யாருன்னா ஒருத்தர் உதவி பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன யாருன்னா கூட்டின்னு போனோம், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ நானே ஏச்சு இப்போ நானே இது பண்ணிங்கிறேங்க. 20 நாள்ல அந்த மாற்றம், 20 நாளில் இந்த மாற்றம். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு லிவரை வந்து சுத்தமாக லிவர் ஃபங்க்ஷன் இல்லை, கிட்னி ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு, மஞ்சள் காமால வந்துருச்சு, இன்னும் ரத்தமும் கெட்டு போச்சு அப்படின்னும் போது இந்த லிவர் ஃபங்க்ஷனை வந்து திரும்ப ரீபூட் பண்ண, அந்த லிவர் ஃபங்க்ஷனை திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மூலிகை மருத்துவம் இருக்குது. சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய நம் நாட்டு மருத்துவம். அதை தயவு செய்து பின்பற்றுங்க. வேற என்னப்பா சொல்ல முடியும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. நேயர்களே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவரின், அதாவது ஐயாவுடைய ஆலோசனைப்படி சித்த மருத்துவர் கொடுத்த மருந்துகளை தொடர்ந்து 22 நாள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். அதாவது எல்எஃப்டி டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. பில்லிருபின் பார்த்தீங்கன்னாக்கா 7.49 இருக்குது. 7 பாயிண்ட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் அதிகமாகிடுச்சு. எஸ்ஜிஓடி, அதாவது ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 219 இருக்குது. எஸ்ஜிபிடி, ஏஎல்டி சொல்கிறவங்கள அது 117 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டின், யூரியா பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டின் லெவல் 5 பாயிண்ட் மேலே ஆயிடுச்சு. யூரியாவும் அதிகமாகிடுச்சு, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு. ஆனால் இவர் 22 நாள் மெடிசின் எடுத்தார் இல்லையா, அந்த மெடிசின் எடுத்த பின்னாடி ஆர்எஃப்டி டெஸ்ட்டு, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பாருங்கள், கிரேட்டின் 0.7, 6லேருந்து 1.4 இருந்தால் நார்மல், 0.7க்கு வந்துருச்சு. யூரியா லெவல் ரொம்ப ஆச்சரியம், 20.4, அதாவது 15லேருந்து 45 வரையும் தான் நார்மல், 20 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அவருடைய ஹீமோகுளோபின் நல்லா உயர்ந்துருச்சு. அதே சமயத்தில் எல்எஃப்டி ரிப்போர்ட் படிக்கிறேன் பாருங்கள். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் டோட்டல் பில்லிருபின்
1.2 வரை இருந்தா நார்மல், இவருக்கு 1.6 வந்துருச்சு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எஸ்ஜிபிடி பாத்தீங்கன்னாக்க 84 வந்துருச்சு. எஸ்ஜிஓடி பாத்தீங்கன்னா 41, 40 இருந்தா நார்மல், 41 வந்துருச்சு. இவர் குணமாகிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த மருந்துகளை எடுத்தாவே போதுமானது, குணமாயிடுவார். ஒன்று. அவருக்கு ரெண்டாவது, உணவு முறையில் என்ன குடிச்சுன்னா தினமும் கீழநிலை வேரோட பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து கொடுக்க சொல்லிச்சு. கொடுத்துட்டு வந்தாங்க. நல்லா லிவர் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சு. அதோட அவருக்கு உணவில் கொடுத்த ஒரு அற்புதமான பெரிய உணவு என்னன்னா 3 வேளையும் கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சி மட்டுமே கொடுத்தாங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுக்க எடுக்க ரத்தம் தூய்மையாச்சு, கல்லீரல் இருக்கிற நச்சு கழிவுகள் வெளியேறிச்சு, கிட்னியில் இருக்கிற நச்சு கழிவுகள் வெளியேறிச்சு, கல்லீரல் நன்கு செயல்பட ஆரம்பிச்சு, அதே மாதிரி கிட்னி நன்கு செயல்பட ஆரம்பிச்சு, இவருக்கு உடல்ல நல்ல உறுதி வர ஆரம்பிச்சு. இவருடைய வேலையை இவரே செய்யறதுக்கு கருப்பு கவுனி அரிசி மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கு. பாரம்பரியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போச்சியா, குடிச்சு உடம்பெல்லாம் நாசம், அதான் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல, குடிச்சு உடம்ப நாசனம் பண்ணி வச்சிருக்கிறேடா அப்படின்ற மாதிரி நாசமா போயிருமே. ஆமா, அப்படி இருக்கா? 6 மாசத்துக்கு ஒரு முறை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து உங்க கல்லீரல் பரிசோதனை செஞ்சு, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருந்தா லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க. இல்லைன்னா நல்ல ஒரு சித்த மருத்துவரை போய் பார்த்து லிவரை சரி பண்ணிக்கோங்க. இல்லை குடிச்சு போதை பழக்கம், அது போதை பழக்கமே இருக்குது, பீடி சிகரெட் இருக்குது, குக்கைனு, அப்புறமா தம்மு, அப்புறமா கஞ்சா, அபீனு, எராயினு, ஆன்ஸு இதெல்லாம் போட்டு இருக்கேன், நிறைய தின்பண்டங்கள் சாப்பிட்றேன், நிறைய நொறுக்கு திணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்டேன், இல்லை யூரின் சரியாக போல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் அடக்கி வைக்கிறேன் அப்படின்னு யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க RFT ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய சிறுநீரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஒருவேளை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து உங்கள் சிறுநீரகத்தை சரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சித்த மருத்துவரை நாடி சரி பண்ணிக்கோங்க. அம்மா, இப்போ நீங்கள் எப்படிம்மா சந்தோஷமா இருக்கீங்க? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து என் பையன் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து உக்காந்து பேட்டி கொடுக்குறான்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ஐயா, உங்களுக்கு? எனக்கும் அதே தாங்க. நான் பொழைக்கவே மாட்டான்னு நினச்சோங்க. பொழைக்கவே மாட்டான்னு நினச்சிங்க? அப்படிதான் இருந்துச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. பொழைக்கவே மாட்டான், இவ்வளோ நாள் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோங்க. ஆனால் இந்த மருந்து கொடுத்ததுனால இவன் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சோம். கனவுல கூட நினைக்கல. சீரியஸாங்க. அவர் கொடுத்த மருந்து, அவர் கொடுத்த உணவு தான். அந்த உணவை அந்த மருந்தையும் கொடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.